கண்ணம்மா கண்ணம்மா நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அவர் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் திருமகனா தெய்வத்தின் திருமகனா தேவர் குல பொன்மகனா நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா பொன்னம்மா பொன்னம்மா அவர்தான் குலத்தில் உதித்தாரடி பொன்னம்மா பொன்னம்மா தெய்வத்தின் திருமகனா தெய்வத்தின் திருமகனா தேவர் குல பொன்மகனா நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா மரவர் குல சீமையிலே மரவர் குல சீமையிலே மங்காத மணி விளக்கு கண்ணம்மா கண்ணம்மா மங்காத மணி விளக்கு கண்ணம்மா கண்ணம்மா மாசற்ற பொன் விளக்கு சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் மாசற்ற பொன் விளக்கு சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் திருமகனா தெய்வத்தின் திருமகனா தேவர் குல பொன்மகனா நாட்டில் உதித்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா ஊருக்கு உழைத்தாரடி ஊருக்கு உழைத்தாரடி கிரபாண்டி மெத்தமகே ஊருக்கு உழைத்தாரடி கிரபாண்டி மெத்தமகே முத்தமரை காணும்படி கண்ணம்மா கண்ணம்மா முத்தமரை காணும்படி கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் உண்மையான தங்கமணி சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் உண்மையான தங்கமணி சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் திருமகனா தெய்வத்தின் திருமகனா தேவர் குல பொன்மகனா நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா நன்றி நன்றி ஆத்தவரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் ஓடே ஹலோ ஹலோ ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு தம்பி ஐயாமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்துனால நடக்கும் ஐயாமாரே இந்த மூணா சூரிய அத்தாமாரே அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க
படுத்துட்டாப்லையா? ஆமா, ஓனர் படுக்கத்தானே வேணும். அப்போ என் சிங்கியா நீ ஒரு ஆள் போதும்டா, கொஞ்சம் ஏத்துறா. நல்லா இருந்துச்சு, எவன் கண்ணு வடிச்சு நக்கிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் ஏத்து சிங்கியா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன கொஞ்சம் எக்கோ 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 வச்சு இது வைங்க, 2வது கீரில் போடுங்க. ஹலோ ஹலோ, சாமியை கூப்பிட்டு அப்புறமேல மற்ற வேலையை நான் அப்புறம். ஹலோ ஹலோ ஹலோ, மொட்டை எடுத்தா சந்தனம் பூசணும் பாய். அண்ணமேனே சந்தனம் இல்லைன்னா கம்மா கரம்பை அள்ளி பூசு. எங்க ஏறி உட்காந்துருக்கேன் பாரு மரியாதை இல்லாம. ஹலோ ஹலோ ஹலோ, அது ஒரு காலம் இந்த பேர் போன தூரியில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில பெருக்கு போனது இது வீர நிறைஞ்ச மண்ணடா. அன்னைக்கு கிழவனுக்கும் கிழவைக்கும் இந்த 3ஆத்தூரி கிராமத்துல இத்தனை மக்கள் படையும் கிடையாது. எங்க கிழவனுக்கு பணபலமும் கிடையாது. இந்த தூரில உள்ள சாமியை தவிர எங்க கிழவன் கிழவிக்கு ஆதரவு யாரும் உள்ள. இந்த கூட்டத்தில எந்த குதிரப்பா ஐயனாரு, எந்த குதிரடா இந்த கூட்டத்தில சொந்த குதிரை. கொஞ்ச நேரம் இந்த இருள பஜாமி இந்த காளி அம்மனையும் இந்த கருப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த தூரி கிராமத்துல உள்ள சாமிகளோட வீரத்தை நாட்டு மக்கள் அறியணும். கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம என் தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவரையாவை வணங்கி கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம ஐயனாரு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அன்னை தந்தை தான் வணங்கி அருபை நல்ல சபை வணங்கி வெள்ள குதிரை விளையாட நேரமாச்சு. எங்க ஐயனாரு இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாரு. உங்க அண்ணன் கருப்பன காணாமுத்தா மலையாள நாடு மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல 10 குழந்தைய உன்னை தூக்கி வளர்த்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாதா? மலையாள நாட்டுக்குள்ளே ஒன்ன வச்சு நல்லா வளர்க்க முடியும். அழகுமலை வனக்காடா, அழகுமலை வனக்காடு. எங்க கருப்பே படுத்தரப்பது கீழாட்டு கருப்பு. அழகு நல்ல வளநாடா கருப்பை அமர்ந்து தீர்த்த கரை உனக்கு அமர்ந்து
வலது காலு நொண்டி அப்பா சகல சிப்பாணி படை ஒரு தரத்தரிச்சு உள்ள நாட்டுல பேருவான தூரி கிராமம் ஒத்துமைய ஆயிரச்சு எங்க பாண்டிக்கு வயதாயே போச்சாடா நாடு திரண்டு அம்மா நாடு திரண்டு அம்மா நம்ம நாடகத்தை பார்க்க தடையன தந்தனந்தானே எல்லோ தந்தனந்தானே எல்லோ கொஞ்ச நேரம் விடுவேன், எவ்வளவு நேரம் ஆடுறேன்னு பாக்குறேன். விடு, சாமி இருக்குல்ல, விடு. அப்புறம் ஏன் கட்டுப்படுத்துற? யாரு அந்த பாப்பாவா? பூமாரியா? பூமணியா? அந்த 500 ரூபா அதை கொடுங்க பாவம். அதுக்கு நான் தான் உதவி செஞ்சு அதை எனக்கு செய்தா? இந்த மூணாத்தூரி கிராமத்தில் உள்ள என் அன்பு தங்கச்சி MK ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு தங்கை பூமணி, நீங்கள் எனக்கு செய்த உதவியால் இன்று நான் நல்லா இருக்கிறேன் அண்ணே. உங்களை பார்க்க முடியவில்லை. எங்கள் ஊர் மேடைக்கு வந்ததுனால அது ஒரு 10 வருஷம் இருக்கும்ல, எத்தனை வருஷம்? 7-8 வருஷம் இருக்கும்ல. என் அன்பு தங்கச்சிக்கு செய்த உதவியை திரும்பி செய்யக்கூடிய அதுதான் இந்த மண்ணினுடைய பெருமையாக தான். மூணாத்தூரி கிராமம். என்னடா வந்தாரு? ஹலோ ஹலோ தம்பி தம்பி ஐயா ஐயா ஹலோ ஆனந்தி ரேடியோ அம்மன்பட்டி அடுப்பு வேகலை. என்ன அம்மன்பட்டி? இங்கே நானே பேச முடியல, அப்புறம் என்ன நடிகையும் பேச முடியல, போலீஸ் எப்படி பேசுவீங்க? எங்கள் அண்ணன் விரைவில் எங்கள் அண்ணன் தூரி கிராமத்தில் முத்துராமலிங்க சிஐடினா எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் அண்ணன் உண்மையிலேயே அவர் வீட்டில் சாப்பாடு போட்டு எங்களை அன்போடு வரவேற்று சமீபத்திலே நமது முக்குளத்து சமுதாயத்திலே பிறந்த ஒரு குழந்தைக்காக எங்கள் ஊர் பிள்ளத்தி அங்கே ஒரு ஆர்ட் ஆபரேஷன் சொல்லியிருந்தேன். என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன். உடனே அந்த ஆர்ட் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்து தந்தது இந்த தூரி மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் சிஐடி முத்துராமலிங்க அண்ணன். பொற்பாதத்தை MKR வணங்குறேன். ரொம்ப நன்றி. உயிரை காப்பாற்றவர்கள் எல்லாம் தெய்வத்துக்கு சமம். தம்பி டே வாலி மைப்பா சப்புன்னு இருக்கிறான் யாராவன்? ஓலாம் என்ன தம்பி உனக்காக அண்ணே என்னென்ன செய்கிறேன், எனக்கு லேசாக செஞ்சு கொடுப்பா. எலுமிச்சை குளத்தை கூட வெட்டி ஏறி என் மேலே. ஏன் தம்பி நல்லா பண்ணுவேன். அவனுக்கும் மனக்கவலை இருக்கிறது. டேய் நம்ம கருப்பேன் புண்ணியத்தில் உன்னை காப்பாத்து, உனக்கு அரும்பு குறையா. அன்பு தங்கச்சி தூரி பூமணி அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாளுக்கு ரொம்ப நன்றி. தங்கச்சி எங்கே தான் உட்காந்துருக்க? பூமணி வீட்டில் இருக்கா? ரொம்ப நன்றி தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த குறைச்சிட்டேன். பின்னு பால்ட்டு கிடையாது, முண்டை நீதான் பால்ட்டு முண்டை. உட்காந்துருக்கேன் பாரு, கோட்டை ஒரு கணேசன் வண்டி ஓட்டுற மாதிரி. வாட்டு ப்ரோ, யாரும் போகக்கூடாது. உண்மையிலே உள்ள சொன்னாங்க 40 வருஷமாக நாங்கள் கட்டபொம்மன் நாடகம் தான் போட்டோம். முதல் வருஷமாக MKR கொண்டு வருவதற்காக வள்ளிதர்மன் நாடகம். ஆனால் எத்தனை கூட்டம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த தூரி மண்ணுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியமாக MKR வணக்கிறேன். வெளியூர்லேருந்து வருவது வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளை பொறுப்பாதங்களை வணங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற தெய்வீக திருமண முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகள் பாதத்தை MKR வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என நாடக குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறேன். என்னப்பா தம்பி சூத்துவத்தி, என்னப்பா என்ன நினைக்கிற? பிங்கான வாயில மென்ட்டு அன்னை மேல அடிச்சு விடு, பூரா அகராதியா மாறிட்டாங்க. ஆனா இந்த மூணாத்தூரி கிராமம்னா எங்க அப்போ மறக்கவே மாட்டேன். தூரி உயர் திரு முனிசாமி தேவர் அப்பு வணக்கம் போ. ஆனா அந்த மூணாத்தூரியிலே எத்தனை ஜாம்பவான்கள், எத்தனை பாட்டையும் போட்டையும் காலத்திலேருந்து பேரு போன ஊர் தான் இந்த தூரி கிராமம். எங்கே வேணா சொல்லலாம் இந்த தூரிய.
தம்பி இந்த ஏஐ ஓய்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா மேடம்? என்னை நோத்தவமா சொல்றான் அவன். படிக்கணும்டா, கப்பலிங் கிடையாது. இந்த கிளம்பிட்டேன் போப்பா உட்காரா. கொட்டை அழுத்திருச்சு முட்டைக்கு வாடா. ஆனா என் நாடகத்துல எல்லா பிரச்சனையும் நடக்கும். அன்னைக்கு ஒருத்தர் ஓடியாந்து திட்டின்னு பார்த்தா என் பொண்டாட்டியை காணாமட்டேன். உன் பொண்டாட்டி எப்படி இருக்கும்? அது செவப்பா இருப்பா. இருக்கிற ஒம்பளைய பூரா அம்பளாரு மூஞ்சில் லைட் அடிக்கிறார். இது ஓம் பொண்டாட்டியா, இது ஓம் பொண்டாட்டியா. கடைசியில் பொண்டாட்டி ஓடியாந்து அவனே விளக்க மாட்டேன் அடிச்சு முண்டை நான் இங்கே இருக்கேன்டா நீ வாடான்ட்டு. ஒரே ஒரு விஷயம், கூட்டம் எங்கே இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ அங்கே சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம மூணாவது துறையில் எந்த பிரச்சனையும் வராது. இவங்க இழுத்து விட்டுறாயின்னு நினைக்கிறேன். காவல்துறை ஐயா வணக்கம் ஐயா. துப்பாக்கி இருக்கா? என்னை லேசா அந்த கம்பு கூட்டில் சுட முடியுமா? நான் தியாகிய செத்தெல்லாம் முடிவுன்ட்டேன். உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன். தெய்வீக திருமணம் ஒன்றா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலைகள்ல தூரியிலே கோயில் அமைத்திருக்கீங்க. ஐயா வாசலுக்கு முன்னாடி சொல்றேன், தம்பி நீ உட்காருப்பா. நீ போட்ட உதைக்கி எங்க ஐயா முன்னாடியே நிற்க கூடாது. போ. முக்குளத்தூர் மக்களுக்கு எங்க ஐயா உதவி செய்யவே இல்லை. ஆனா மாற்று சமுதாய மக்கள் நல்லா இருக்கும் நினைத்தவர் எங்க ஐயா உன்னா முத்துராமலிங்க தேவரை. அவர் தெய்வம். ஐயாவுடைய அருளை நீங்க உண்மையா விரதம் இருந்தா நீங்க பெற்றிருக்கலாம். நான் உண்மையா எங்க ஐயாவை நினைச்சு வணங்கினேன். எங்க ஐயா எனக்காக ஒரு இந்திராணி அம்மையாரை கொடுத்துட்டார். என் மகளை பசும்பொன்னை வேணதை என் மக காஸ்மிகா பிறந்திருக்கிறா. வர 9ஆம் தேதி பிறந்தநாள் எல்லாரும் வந்துடணும் கண்டிப்பா. ஏன் சொல்றேன்னா பசும்பொண்ணுக்கு போற ஆளுகள்லாம் என் தம்பி எல்லாம் அடுத்த வருஷம் நல்ல மாலை ஓட்டு நல்ல புத்தியை கொடுங்கயா, நல்லா படிப்பு வரையான்னு வேண்டுட்டு போகணும். இப்போயே இங்கேயே கப்பலிங்க மசுருன்ட்டு டொங்காசு இது பண்ணக்கூடாது. ஹலோ பாலியல் வன்கொடுமை பேசுகிறேன் ப்ரோ. பப்புளு உள்ளே வந்து கிரீம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் வந்து இங்கே என்ன புழக்க போகிறாரு. அவன் தன்னால் மடுவை சமக்க முடியாமல் தெரியான் பப்புளும் இதுன்னு. எத்தனை ஆம்பளைகள் தண்ணியை போட்டு நம்ம பாஞ்சு சட்டியை கிழிச்சாலும் நமக்காக வீட்டிலே அத்தனையும் பொறுத்து கொண்டு 4 பேரை போல நம்மளும் வாழணும் என்று ஒரு மனதோடு குடும்பத்தை போராடக்கூடியது யாருன்னா பெற்ற தாய்க்கு அப்புறம் நம்ம கட்டின மனைவியை தவிர யாருமே கிடையாது. என் தாய்மார்கள் தான். தம்பி நீ உட்காருப்பா. உன்ட்டெல்லாம் பொண்டாட்டி எப்படித்தான் குடியிருக்கோ. என் மதினி இருக்காங்களா? மதினி உலக்கை எடுத்து வெதரில் அடிங்க. மதினி இருந்து இன்னத்த நாட்டை திருத்த போற. குடிக்க கூடாது. என் தம்பியெல்லாம் தம்பியை குடிக்கிறது ஆயி அந்த இடியப்பம்ட்டேன். அவங்க ஒரு பிளான்ல தான் உட்காந்துருக்காங்க. ஒரே சட்டை போட்டு உட்காந்துருக்கேன் பாரு. அரை கலர் சட்டை, சேப்பு கலரா. எனக்கு கண்ணு தெரியாது, வயசாகி போச்சு. எதிர்த்து பேசாட்டா நம்ம தமிழ்நாட்டுக்காரனை ஈமா அடங்காதரா. ஒரு இடத்துல போட எழுதி போட்டுருந்தாங்க, இங்கே தொடாதீங்க கரண்ட் அடிக்குதுன்னு. தொட்டு பார்த்து 2 பேர் செத்து போனேன். தமிழ்நாட்டுக்காரன். வெளிநாட்டில் போய் சிங்கப்பூரில் நம்ம ஆளு சிங்கப்பூர்லாம் போய் எச்சிது போக முடியாது. நம்ம ஆளு காரிக்கிட்டு துப்பி 70 லட்சம் கட்டியிருக்கேன் ஒருத்தன். இந்த தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் கண்டில அவெல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வந்தானடா, வெளிநாட்டில் இருந்தவன். ஏன் இங்கே வந்தேன்? ஒட்டகத்தை மேய்க்க சொல்லியிருக்காங்க. ஒட்டகம் மேய்ப்பது கேவலம் அல்ல. எந்த ஒரு தொழிலும் தமிழ்நாட்டில் இருக்கிறது கேவலம் கிடையாது. அந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு தான் அந்த கஷ்டமும் வேதனையும் தெரியும். உண்மைதானே? இதே இந்த தூரி கிராமத்தில் ஒரு பெரிய வீடு கட்டு பாவம். அவர் பாவம் தன்னால ஒரே சட்டியை 1 வருஷமா போட்டுக்கிட்டு ஏற்றி கட்டிக்கிட்டு விறகு வெட்டி கவட்டெல்லாம் உள்ளடிச்சு பூரா சலை வச்சு பிதுக்கி வட்டி கிட்டி வாங்கி ஒரு வீடு கட்டுவார். 4 பேர் பேசிட்டு போவாங்க. எப்படி இந்த வீடு கட்டுறேன்? ஒரு ஆள் சொல்லுவேன் விறகு வெட்டினேன், தொடர்ந்து மூட்டம் போட்டேன், அந்த காதில் கட்டினேன். கிடையாது, முதுகுளத்தூர் டீ சாப்பிட போயிருக்கேன், மூடையாக கடந்திருக்கு, பிரித்து பார்த்துருக்கேன், 12 ஓடியான்ட்டுவேன். இந்த உலகம் அப்படிப்பா. இந்த உலகம் போராமையும் அதையெல்லாம் ஒழித்து விட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலைகளையும் சரியாக பார்த்த என்ற அந்த உலகத்தில் நீங்களும் சாதிக்கலாம் என்று எம்கேஆர் சொல்கிறேன். என்ன சொன்னாலும் கை தட்ட மாட்டிய. எப்படி கை தட்டுவிய? இங்கே விளக்கம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. இந்தா கப்பலிங்க ஓசுன்னா வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், முதுகுளத்தூர் ஏலக்கடை மாதிரி. என் தம்பிகளெல்லாம் பாதம் தொட்டு எம்கேஆர் வணங்குறேன். ஐயா நீங்கள் என் தம்பி கிடையாது, உங்கள் முகத்தில் எங்கள் ஐயா தேவரையா தெரிகிறார்ப்பு. என் தம்பிகளெல்லாம் சாதிச்சு பெரிய ஆளாக இருக்கணும். இதே 3ஆவது தூரிக்கு இந்த அன்னை வயசான காலத்தில் வந்தாலும் ஒரு வேளை கஞ்சி ஊற்றணும் போகுது. அப்போ
ஆமா, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க திருந்த மாட்டாங்க. என்ன சொன்னாலும் இந்த ஒல்லியா இருக்கான் பாரு சூத்துவத்தி, அது யார் மைண்டா? எதுக்கத்தான் தொங்கா சொங்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்காண்டா. எப்பா நீ ஒன் டூட்டிய பாருப்பா மயிலு. எக்கோ வைடா, ஐயா பாட்டு ஒன்று பாடிக்கிறேன். ஹலோ ஹலோ ஏனே அங்கே உட்காந்துருக்க? ஏன் 30 சொல்லலையா? என்ன அங்கே உட்காந்துருக்கிறது யாரா? ஹலோ 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 வெட்டருவா தாங்கி பிசுகிற ஊரில் வெள்ள கொடி தூக்கி வந்தவனோ நீ, நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம்? இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும், நள்ளிரவு வந்த பின்னே தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும். ஓற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சுத்தரம் தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசையாண்ட மன்னரின் முக்குளத்தை சேர்ந்த மூணாத்தூரில உள்ள தேவர் மகன் ஒற்றி பாடடி பொன்னே. பசும்பன் தேவர் காலடி மண்ணே. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி. அவசரமா வண்டியும் புண்ணிக்க அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய புண்ணிக்க, கொட்டமேட தாண்டி போவா ராமாயி, கொட்டமேட தாண்டி போவா ராமாயி. தேவன் மகன் கோபுரத்தி வெற்றி இருக்காரு வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராய். திருப்பி எந்த எங்கதான் பாரடி, தேவருக்கு வேட்டுமே ஓடடி. திருப்பி எந்த சிங்கதான் பாரடி, தேவருக்கு வேட்டுமே ஓடடி. எக்குளமோ வணங்கணும் வாராராயி, வணங்கிடுமா ராமாயி. தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வமணிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராய். எங்க தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி. காட்டு வழி போற புண்ணை கவலம் படாத, காட்டுப்புலி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா உண்டையங்கோட்டை மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டுவழி போற புண்ணை கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. உனா கூறி மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா
மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்க பாரு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அப்ப வெளியில வெளியில அப்போ கொஞ்சம் லேசா சரி அல்லோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க சார் ப்ளீஸ் ஓகே போதும் அல்லோ ரெடி சார் ஓகே 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்கத்தை வரங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்கத்தை வரங்க ஓஹோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்கத்தை வரங்க ஆன்மீகவாதி என்று சொன்னாங்க தேவரையவ சொன்னாங்க இந்த அகிலமெல்லாம் வணங்குகின்ற தங்கமுங்க இந்த அகிலமெல்லாம் வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்கத்தை வரங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற சித்தரங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற சித்தரங்க ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க குருவி காசி 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்கத்தை வரங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்கத்தை வரங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்கத்தை வரங்க என்ன சொல்றாங்க ஆளுமா டோலுமா என் தம்பிகளுக்காக அதை பாடி ஆகணும் ஏன்னா தேவர் பாடல் பாடியதற்காக சகோதரர் எம்கேஆர் அவர்களுக்கு அம்மன்பட்டி இருப்பு மேலச்சாக்குளம் வீரசிங்கம் அவர்கள் 100 ரூபாய் அம்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவ்வளோதானா? சப்பானி முருகன் லட்சுமணன் பிரதர்ஸ் ரூபாய் 200. எங்கள் அண்ணன் காடாமங்கலம் மண்ணின் மைந்தன் பாரூர் பிளாக்கில் உள்ள எங்கள் அண்ணே காடாமங்கலம் ஜப்பானி முருகன் சார்பாக தரக்குடி பாரூர் பிளாக் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மூத்தவர் அண்ணன் லட்சுமணன் சார்பாக அம்பளிப்பு வழங்கிய அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். பாடல் பாடியதற்காக மரக்குளம் பழனிமுருகன் அவர்கள் தம்பி எம்கேஆருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். என்ன 100 ஆகிட்டு வரேன் 2 பேரும். நாடகம் சிறப்பாக அமைத்து கொடுத்த திரைப்பட புகழ்
சகோதரர் கள்ளிச்சேரி எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எஸ் 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 அண்ணா அண்ணா என்னண்ணா அண்ணா அதை கட்டி குளிச்சா தெரியும்ண்ணா. வெள்ளத்துண்டா இருக்கு அண்ணா பூ போட்டு அவன் குறைச்சிட்டேன் எல்லாத்துக்குமா. இங்கே 6 மணி கொண்டிருக்கின்ற படித்த ஒரு பட்டதாரி ஒரு வாத்தியார் பிறந்தகை அன்பு தம்பி கலைமணி அவர்களுக்கு மூணா தூரி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கைதர் ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா அது அங்குச்சாமியெல்லாம் கிருன்னே இருப்பேன். இந்த எங்கிட்டு அன்பு தம்பி முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்து இன்னைக்கு அகில உலகமெல்லாம் தெரியும் என் தம்பியை தோப்பூர் மருது அவர்களுக்கு மூணா தூரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்துக்கிற கைதட்டுங்க ப்ரோ. உங்களுக்கு ஆள் மட்டும் பாடுறேன் ப்ரோ பாடுறேன். வர வர பெட்டிக்கடை மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே என் தம்பி என்னப்பா தண்ணி வந்து வச்சிருக்க? ஆமாம் வாட்சு புலம் தள்ளிட்டேன் கிறக்கமாயிட்டேன். என் அன்பு தம்பி உண்மையிலே திறமையான ஆள். வாவோடு அத்துருவேன். தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பதனால் மணிவேல் அவர்களுக்கு எங்கள் அண்ணன் ஏன் மிரல்ற மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்தியா தாய்மாரில் எங்கள் ஆத்தா தான் கைதட்டுது. நீங்களே எதுக்கு இப்போ வீட்டுக்கு போவே கைதட்டு போ. தாளமித்து கொண்டிருக்கும் மனநோயாளி மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து அண்ணே நீங்கள் சொல்லுங்கள். முச்சுகுளத்தை சேர்ந்த டைல்ஸ் உரிமையாளர் சதீஷ் அவர்கள் தேவர் பாடல் பாடியதற்காக 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். என் தங்கச்சி பூமணியை தவிர எல்லாம் 500 அல்லையடா. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். வித நெல் வாங்க. அது கிடையாது. ராமேஸ்வரம் நேதாஜி அகாடமி சார்பாக தம்பி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். ராமேஸ்வரத்துலேருந்து 100 ரூபா தானப்பா. அது எத்தனை ஊர்? 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கட்டபொம்மன் நாடகத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய தம்பி தங்கப்பாண்டி இங்கே 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அங்கேருந்து ஹாஸ்டல்லிருந்து செவரை தவி ஓடியாந்த அன்னைக்கு தொடர்ந்த நட்பு. வாழ்த்துக்கள் தங்கப்பாண்டி. கரெக்டாக நான் வச்சிருக்கேடா. அப்போ நீனும் கிளட்டு முண்டதானா? என் தம்பிகள் அன்புக்காக ஆமாம் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய 3 தூரி கிராமத்தார்கள் என் அன்பு தம்பிகள் அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க போ. ஏன் அங்கேருந்து ஏன் கொடுக்குறேன்? அந்த 200 ரூபாய்க்கு தாத்தே அங்கே உட்காந்துருந்தியா யோசிச்சுக்கிட்டு இந்தாங்க போ. அப்போ ரூபாய் பெருமாள் தேவன்பட்டியை சேர்ந்த காளிகுமார் பிரதர்ஸ் சிவசிவா லாரி சர்வீஸ் அன்பளிப்பு 200 ரூபாய். ஊனாத்தூரி திமுக கிளை செயலாளர் மற்றும் சார்பாய்ப்பாளர் பாண்டி ராமேஸ்வரத்தை சேர்ந்த மச்சான் ராஜேந்திரன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். என்னடா யார் மண்ணை விட்டு போனாலும் என்னது மனைவி முனியசாமி அவர்கள் தம்பி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்புக்காக ராமேஸ்வரம் அவ்வளோதான் முடிச்சுக்க. ராமேஸ்வரம் பாம்பன் மொத்தம் நம்ம முக்குளத்தூர் ஐயா தேவரையா வாரிசு சார்பாக அன்பளிப்பு கொடுத்த அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்ன வங்காளி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுருக்க ஒரு 500 ரூபா அடிச்சு விடுவேன். என் தம்பிகளுக்காக ஆளுமா டோலுமா பாட்டு ரெடியா? ஆளுமா டோலுமா இசால கடிமா ஆளுமா கேச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா அலுமா டோலுமா இசால கடிமாளுமா கேச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளும் சாலுமா சாலுமா ஆளுமா சாலுமா இசால கடிமாளுமா. அந்த பாட்டை இந்த மெட்டிலையும் பாடுவாங்கப்பா. நான் எல்லா மெட்டிலையும் பாடுவேன். இருடா கருத்துள்ள பாட்டு எங்கள் ஐயா பாட்டு பாடும்போது இறுகிட்டு கிடக்காங்க ஆளுமா டோலுமான்னு. உண்மைதான். ஐயா பாட்டு எத்தனை பாட்டு வேணே ஐயா இவன் வேற உட்காந்துட்டான்டா. ஹலோ 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 மாமரவர் சீமையிட மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து என்னும் மணக்குதம்மா வான்பூர்களும் சேதி
மாமரவர் சீமையில் வளர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து என்னும் மணக்குதம்மா அன்புகளும் சேதி தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா வாய்ப்போட்டு சட்டம் பெற்ற தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா பாடாத பாடலில்லை அவரின் பெயரிலே நாம் பார்க்க முடியுமா பசும்பொன் போல் தலைவர் மண்ணிலே மாமரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து என்னும் மணக்குதம்மா அன்புகளும் சேதி தன்னலமே சிறிது தன்மான தங்கம் இந்த தரணை எல்லாம் போற்றி தரங்குறையா தங்கம் தன்னலமே சிறிது தன்மான சிங்கம் இந்த தரணி எல்லாம் போற்றுகின்ற தரங்குறையா தங்கம் பாடாத பாடலில் அவரின் பெயரிலே நம் பார்க்க முடியுமா பசும்பொன் போல் தலைவர் மண்ணிலே மாமரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து என்னும் மணக்குதம்மா அன்புகளும் சேதி காரக்குடி வண்டி கட்டி தூரியில மாடு ஓட்டி பசும்பொன் நகர் போய் வருவோம் ஆசை செல்லாய் நாம தேவரையா வணங்கி வருவோம் ஆசை செல்லாய் காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலவள ஓட்டி பசும்பொன் நகர் போய் வருவோம் ஆசை செல்லாய் நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாய் அமோய் அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா எக்குளமோ வணங்குதோமா ஆசை செல்லாயி தேவரையா நம்ம உள்ள தங்கமணிய ஆசை செல்லாயி முதுகுளத்தூர் வண்டி கட்டி தூரியில மாட போட்டி பசும்பொன் நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி முப்பத்தி 2 கிராமம் நிலங்களை தாரவாத்தா 32 கிராமம் நிலங்களை தாரவாத்தா ஆன்மீகவாதியடி ஆசை செல்லாயி அவர் மனிதனில்லை சித்தர் என்று பாடு செல்லாயி ஆப்ப நாடு வண்டி கட்டி கூரையில மாட்ட பூட்டி பசும்பொன் நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி என்ன பாடுறமா போதுமா பாடவா பாடவா பாடுறேன் எத்தனை பாட்டு பாடணும் தம்பிகளா கொஞ்சம் பின்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. அந்த 2 வீலர் எல்லாருமே எல்லாத்துக்கும் இடைஞ்சலா இருக்குது. நீங்களா எடுத்து கொஞ்சம் ஒதுக்கிக்கங்க, இல்லாட்டா கிராமத்தார் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காருங்க, வழி விட்டு உட்காருங்க. பின்னாடி அதுக்குள்ள ஆள் இருக்குங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க தம்பியெல்லாம். அந்த 2 வீலரை எடுத்து பின்னாடி போடுங்க, இல்லாட்டா நாங்கள் தான் வர வேண்டியிருக்கோம். 6 அடி உயரத்தில் ஏலே ஹைட்ஸில் வாலி வேண்டாடே. என்னடா தம்பி குறைன்னு கேட்குறான், நல்லா இருக்கிறாரு. ஹலோ 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 அப்போ 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 உன் திறமை யாருக்கு வராது. என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும். நீ சின்ன வயசுலேருந்து எனக்கு நாடகத்துக்கு போட்டிருக்கு. அப்போ அது என்னன்னு பாரு சாமி. ஹலோ 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 6 அடி உயரத்தில் அருமா பொடி புருவத்தில் அனல் பறக்க ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு, எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு.
ஆரடி உயரத்தில அரும்பா பொடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு ஆரடி உயரத்தில அரும்பா பொடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு வீரன் தேவரையா வாராரு எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு வேட்டையாட வாராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு எக்குளமுளமுதம் என்று வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு ஆரடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு ஆறாம் படை வீடாம் பசும்படகரில் வாராரு ஆறாம் பறை வீடாம் சுவட்டுக்கு வாராரு ஆறாம் படை வீடாம் பசும்படுக்கு வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு ஆரடி உயரத்தில அருபா பொடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீரன் தேவரையா வாராரு அடுத்தடுத்து பாடுறேன். அப்படியே பாடிக்கிட்டு இருந்தா கச்சேரி மாதிரி போயிடும். ஐயா பாட்டு அப்படியே ஒரு 650 பாட்டு தெரியும். அப்புறம் இடையில பாருங்க. விடாத்திரிக்கை மாயகிருஷ்ணன் டிஎன்எஸ்டி குடன் ரூபாய் 100, ஆப்புனூர் ரமணா அவர்கள் ரூபாய் 100, ராமேஸ்வரம் ட்ரிபுலம் குரூப்ஸ் சடையாண்டி அவர்கள் ரூபாய் 200, மருதநல்லூர் இருப்பு கண்ணார்பட்டி ஆதித்யா ராஜன்சி சிவசிவா லாரி சர்வீஸ் காளிக்குமார் பிரதர்ஸ் ரூபாய் 200, பி பள்ளிகொண்ட பெருமாள் ஏடிஎம்கே செயலாளர் எஸ் கீரந்தை ரூபாய் 200 தம்பி ராதா அவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அம்மன்பட்டி மணிகண்டன் குருவிக்காத்தி காசிராமன் சப்பானி முருகன் பிரதர்ஸ் ரூபாய் 100. மறக்க முடியாத 2 உறவுகள். எனது அன்பு அண்ணன் மதுரனுடைய அடையாளம் காடமங்கலம் மண்ணின் மைந்தன். நான் அன்பாலயம் துவங்கிய பொழுது அங்கே உள்ள மக்களுக்காக அரிசி கேட்கும் பொழுது 25,000 அன்பு சகோதரர் காடமங்கலம் மூர்த்தி தேவரிடம் கொடுத்துவிட்டு அரிசியை வாங்கி உள்ள மக்களை காப்பாற்ற சொல்லு என்று சொன்னவர் எங்கள் அண்ணன் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் பார்வர் பிளாக் உடைய செல்ல பிள்ளை எங்கள் அண்ணன் சப்பானி முருகன் சார்பாகவும் அகில இந்திய பார்வர் பிளாக் மாநில இளைஞரணி செயலாளர் சப்பானி முருகன் மற்றும் எங்களுடைய மூத்தவர் தரக்குடியில் லட்சுமண தேவர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் இவர்களின் சார்பாக எங்களது காடமங்கலம் ஏஎம் மூர்த்தி தேவர் சார்பாக ரூபாய் 2001 நன்கொடை அளித்திருக்கிறார். நல்ல இதயத்துக்கெல்லாம் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அன்னை, நன்றி. என் நகரத்திலும் புனர்வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மூனா தூரி கிராமத்திலே அருள்பாலித்து நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ இருளப்பசாமி, ஸ்ரீ காளியம்மன் கருப்பணசாமி திருக்கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய இந்த மூனா தூரி மண்ணில் பிறந்து ராமேஸ்வரத்தில் வசிக்கக்கூடிய எனது அன்பு அப்பு ஆர் முனிசாமி தேவர் அவர்களின் கிராம தலைவர், மூனா தூரி முன்னாள் ஆப்பநாடு மறவர் சங்க தலைவரும் முதுகுளத்தூர் மதிப்புக்குரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், முதுகுளத்தூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் மற்றும் மூனா தூரி கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு இந்நாடகத்தை நீங்க நடத்தினாலும் வெளியூர்லிருந்து வருவதந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பச வேந்தன், நடிப்பச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் புரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார்.
குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அதிசய சிறுவன். எங்களது காரக்குடியை சேர்ந்த தங்கமணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி. எந்த பாட்டு பாடினாலும் ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது தம்பி, நீ பாடுற பாட்டுக்கு எல்லாரும் கைதட்டணும். அப்படி ஒரு பாட்டை போடு, ரப்பு ரப்புன்னு அடிச்சு காலி பண்ணி விடு. ஒரு வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன். படிச்சுட்டு வாத்தியார் வேலை அரசி வேலை கிடைச்சதுனால நான் போலேன்னு சொல்லிட்டேன் அவங்க அப்பாட்ட. ஏன்னா இவங்க அப்பா சிறு வயதுலேருந்து நாடக கலைகளே கஷ்டப்பட்டு தான் இவனை வாத்தியாருக்கு படிக்க வச்சான். தந்தை எந்த கலையிலிருந்து நம்மளை படிக்க வைத்தாரோ அதிலே நானும் போராடி பேர் வாங்கணும் என்று சொன்னேன். இது இப்படி இருக்கின்ற தம்பிகளை எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கணும். பெத்ததாய் தேப்பேன் ஆடு மேய்க்கிறாங்க, விறகு வெட்டுறாங்க, மூட சமக்க போகிறாங்கன்னு இப்போ உள்ள என் தம்பியெல்லாம் ஒரு சில பேர் கேவலமாக நினைக்கிறேன். அது அசிங்கமாக இருக்குப்பா விறகு வெட்டி மூட்டம் போகிறதுன்றேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். விறகு வெட்டும் போது இதே ராமநாதபுரத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, ராமநாதபுரம் மாவட்டம்னா விறகு வெட்டி தான் பிழைப்பாங்க. இப்போ சமீபத்தில் சிலிண்டர் இல்லாமல் சில பேர் சூம்பிட்டு தெரிஞ்சேன். அந்த சிலிண்டர் இல்லாமல் டயத்தில் தட்டுப்படும் போது இந்த விறகு வெட்டக்கூடிய உறவுகள் தான் பிழைத்தார்கள். அத்தனை பேருக்கும் கஞ்சி ஆச்சருக்கு விறகு கொடுத்தது என் தமிழன் தான்டா, ராமநாத மாவட்டம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையா? அதில் சில பேர் சொல்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறது கேவலமா? கிடையாது. இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கணும் சரியான கோடீஸ்வரன். கிரினெட் அதிவற்ற கூட காசு இல்லை, நீ வந்து வரன்றேன் செம்பரி ஆடு வச்சிருக்கேன். ஈண்ட கடா குட்டி சோடி 22,000 சொல்கிறாங்களப்பா. அதுக்காக நீங்கள் எதுலையும் தவிரக்கூடாது. உங்களுக்கு குட்டியே வரக்கா. எல்லா தொழிலுமே செஞ்சு பார்த்தா தாண்டா வேதனை தெரியும். ஆடு மாடு உடனே ஈண்டு குட்டி ஓட்டு ஓடியாந்துருமாக்க. மழையில் வெயிலில் எல்லாத்தையும் பூச்சி ஓட்டையில் கிடந்து கஷ்டப்படுறாங்க. எல்லா தொழிலுமே வாழ்க வாழ்க என்று சொல்லி பேர் போன மாவட்டம். எத்தனை மாவட்டம் இருக்கு? எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அங்கே சாதித்த மனிதர் இருக்காங்க. ஆனால் இங்கே தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் மனித ரூபத்தில் தெய்வம் இங்கே இருக்கு. முதல் பசுமனுவனா முத்துராமலிங்க தேவரையா பிறந்தானா ராமநாதபுரம் மாவட்டம். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே இத்தனை உறவுகளை வாரிசுகள் இருக்காங்க, எங்க ஐயாவோட சொந்தங்கள். ஆனா நானும் ராமநாதபுரம் மாவட்டக்காரன் என்பது பெருமை எனக்கு. என்ன சிவங்க, ஆரம்பத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் தான் நான் பிறக்கும் போது. இடையில் மாறினதா பிரித்ததா சிவகங்கை மாவட்டம். உண்மையா இல்லையா? பெரியவங்க சொல்லுங்க. போ ஆமா, நாம் தம்பி சூத்தரிச்சு போ வெண்ணமேனே பெரிய பெரிய விருந்தினர் தாசிலாரு. ஆரம்பத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம். அண்ணே இது என்ன எல்லாம் இல்லைன்றிய உண்மைதானே? களி இப்ப தாண்டா பழைய பிரச்சனை எடுத்துட்டு போறேன். நான் பிறக்கும் போதெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் தானே லெட்டர்ல வருமனே. உன் வேலையதை பாருனே. சொன்னா சரின்ட்டு இதுல என்ன பண்ண போற? ஒரே விஷயம், ஐயாவை நீங்க மட்டும்தான் வணங்கணுமா? இன்னைக்கு முக்குளத்தை தவிர அதிகமாக எங்கள் ஐயாவை நிறையா ஊருக்கு போயிருக்கேன் நாடகத்துக்கு. அங்கே மாற்று சமுதாய மக்கள் தான் எங்கள் ஐயாவை பூஜை அறையில் வச்சு தெய்வமாக கும்பிட்றாங்க. இதில் என்ன உரிமையிலையும் சொல்லு, நீ சொல்லுவாப்பா. வணங்கக்கூடாது சொல்லு, பாடக்கூடாது சொல்லுவாப்பா. நீ சொல்லிவிடு. எங்கள் ஐயா வணங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் சொல்லுவேன். வேலையை பாருனே. நானும் ராமநாதபுரம் மாவட்டம் என்ன பண்ண போகிறேன்? வேணா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, கேஸ் போடு ஹைகோர்ட்டில். இது ஒரு தான் சரின்னு ஏற்றுக்குவேன். நாட்டில் உனக்கு உன் கூட நான் பிறந்தவன் ஏற்றுக்க மாட்டேன். உன் கூட பிறந்தவன் ஏற்றுக்க மாட்டியா? என் கூட பிறந்தவன் நீ கோவப்படணும். நான் உன் கூட பிறந்த உன் தம்பி ஏற்றுக்க மாட்டியா? என்னப்பா இது? எங்கள் ஐயா மாதிரிலாம் நம்ம பிறக்க முடியாது யாருமே. நமக்கு சொத்தை எழுதி கொடுத்தாருங்க ஐயா கிடையாது. இந்த முக்குளத்தூர் மக்கள் எப்படியாவது பொழைச்சுக்குறாங்கன்னு மாற்று சமுதாயம் நல்லா இருக்கணும்னு எழுதி கொடுத்தவங்க ஐயா. அந்த நன்றி இல்லையாப்ப? உண்மைதான? வரலாறு இருக்கு, வரலாறு இருக்கு. பசும்பொல்லே போய் நீங்க உண்மையா வணங்கிட்டு வாங்க, நேர்த்திக்கடன் போடுங்க. அதை நடக்காட்ட என்ன கேளுங்க. அவர் எதுவுமே அனுபவிக்கல. அதே மாதிரிதான் ஒரு மனிதர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரும் கைதட்டலாம். இதுல என்ன இருக்கு? கொஞ்ச நேரத்தில் சண்டை வர தெரிஞ்சிடறான். எல்லாம் ஒன்னேல தாண்டா. வணக்கம் ப்ரோ. ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது எனது அன்பு தம்பி, கலைக்கெல்லாம் மணி, கலைமணி
ஹார்மோனியம் பின்பாளர். ஹலோ சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. பறவன் கைப்பட்டு புட்டா பட்டு கூட பொன்னாகும், மன்னவனின் கால்கள் பட்டா அறம் கூட பால்வார்க்கும். பொன் வளரும் பூ மலரும் வாசலிலே, தங்கத்தேரு வரும் துர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. தூப்புக்குள்ளே தெண்டல் வருது செய்தி சொல்லுது, தேவன் நீதன் காதுக்குள்ளே. தூப்புக்குள்ளே தெண்டல் வருது செய்தி சொல்லுது, தேவன் நீதன் காதுக்குள்ளே. சோலையுரு கோவிலே சூடம் கொளுத்து தோதி தெரியும், மன்னன் இவன் கண்ணுக்குள்ளே. கட்டிட கலையெல்லாம் என காவலை மீறிக்கிட்டு, எட்டடி வெங்கையனே சனங்க வாழ்த்த வேணுங்க பொங்கும் இந்த ஜீவனதி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. ஜெயிச்சிட்டா தம்பி. தம்பி குருநாதா ஜெயிச்சிட்டேன். இன்னும் என்னத்தை நாடத்தை வச்ச வீட்டுக்கு போ. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிட்டி குமரன் என் அன்பு தம்பி. தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே ஐயாவுக்கு தெரியுமா பெரிய கலைஞன் நான் வருவேன் என்று. வாழ்த்துக்கள் தம்பி. உன் பேரை சொல்றதுக்கே எனக்கு பயந்து கிடக்கு. அடி பிச்சு எறிஞ்சிருவேன். இன்னைக்கு மாடு லேசா பின்னு வாங்குது, காரணம் காண புண்ணு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிட்டி குமரன் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகில் உள்ள தோப்பூர் அங்கு ரேடியோ சிவகங்கை. அது ஒரு கலட்டு முண்டை வந்தால அன்னைக்கு. தோப்பூர் மண்ணிலே கொத்தனார் பழனி சித்தப்பு மகனும் அன்பு தம்பி. வாழ்த்துக்கள். உனக்கு வச்சிருக்க பேரே ஒரு வீரன் தாண்டா. தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சிவ மருது.
உண்மையான அடி, சொந்த அடி. தம்பி கோட்டையூர் கணேசமேனே, நீ அடிக்கிற அடியில் அந்த டேபிளே ரெண்டா உடையணும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இன்னைக்கு தாயமங்கலம் முத்துமாரி கோயில், வெட்டுவடியா காளி, செந்தலக்கரை, இங்கெல்லாம் இவன் இல்லாமல் யாரும் தீச்சட்டி எடுக்க முடியாது. சாமி ஆட்டத்துக்கு வந்து அங்கே கமிஷன் பேசி அனுப்பிவிடுவேன். என் அன்பு தம்பி, தம்பி அந்த அடிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து திண்டு அடிக்கணும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, எண்டபுள்ளி மண்ணின் மைந்தன் தம்பி மணிவேல் அவர்கள் ஆள்ரவுண்டை அடிப்பார்கள். அடிப்பா அருமையான இசை. வாடா அழகரு போடுறா. நீ புடுங்குற கொடுக்கு இந்த காசு உனக்கு லெவிக்காத கண்டாளி மண்ணே. என்ன அடி அடிக்கிற? அடி நல்ல அடினா நீர்மல் அடி அடிச்சுட்டு இருக்காப்பா பேப்பா. தம்பி அந்த ரவுண்டா இருக்குல்ல அதை எடுப்பா. கேரளா சண்டை மேல அடிப்பா. தம்பி நல்லா கவனிங்க, கேரளா சண்டை மேலாம் இவன் தான் வாத்தியார். அடிப்பு கேரளா சண்டை மேலாம் வச்சிருவேன். அறா உங்க அம்மா மேல சத்தியமா சண்டை மேலாம் சத்தியம் பண்ணுவேன். பாடி இறக்கி வைக்கிறதுக்கு அடிக்கிறான்டா. இப்ப தெரிஞ்சு வச்சு ஊருக்காரர்களுக்கு ரோட்ல கிடந்தவனை கூட்டு வந்துட்டாங்க. விட மாட்டேன் என் சிங்கத்தோட அந்த ரவுண்டா இருக்கலாம் அதுறா. இந்த பாட்டுக்கு வாசி மானூத்து மந்தையில மாங்குட்டி வெத்தமையில பாரதராஜ ஐயா மறுபடியும் எந்திரிச்சு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம். அதுல ஏதாவது நிறைய காலையில எந்த புருஷன் சம்பளம் வாங்குறேன் பாக்குறேன். அவனைத்தானே சொன்னேன்டா பழனித்தேவர் மேனே ஒழுக்கமா இருக்கணும் செகுல அந்துவங்க. நீ சூம்புப்பா மயிர் மேனே. அப்படியே உட்காண்டாரு பெட்டிக்கடை அதே ஒரு மயம் மாதிரி ஊதிமயம் உரு வாய கிளறாதே. நம்ம மறுபடியும் டென்ஷன் ஆயிடும். அப்புறம் அறா மானூத்து மந்திர. சரி இந்த பாட்டு வேணா இப்ப மாட்டிக்கிறேன், நீ நட விடக்கூடாது. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு. தம்பி எந்திரிச்சு போங்கடா, பூரா நாக்கு போட ஆக்குறேன். ஏலே உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சுக்கு இந்த அடியாடா. நீ வாசி உசலம்பட்டி பெண்குட்டி மூத்தத்தை பேஞ்சு வாயில் அடிச்சு விடுறா. ரீமக்ஸா? இப்ப ரீமக்ஸ் ஒரு பாட்டு பாடுறேன், நீ வாசிக்கிறேன். வந்துட்டியா? எஸ் நோ. வர சொன்னையா? எஸ் நோ. உள்ளவாடா. வாசிடா. உள்ளவாடா. இல்ல எல்லாத்துக்கும் ஒரே அடி தாண்டா அடிக்கிறேன். தப்பாட்டான். சூப்பர். பிரபல திரைப்பட நடிகர். அப்பையிலேருந்தே நீ பாரு எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி வெண்ணமே. காலையில் முதுகுத்தூரில் 2 வடைக்கு அடித்து காற்ற கடிச்சிட்டு கிடப்பாங்க. நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. எங்கள் ஆத்தாளருக்கெல்லாம் தெரியாது. என் தாய் வழியிட்ட சொல்கிறேப்பா, படத்தில் நடிச்சிருக்காருதா பணமாக தூக்கிட்டு போவாங்க. குப்புறத்தையும் படத்தை கிடப்பேன். அதே மாதிரி சில படத்தில் அஜித் சார் படத்தில் தலை படத்தை நடிச்சிருக்காண்டா. தலை படத்தை நடிச்சிருக்கேன். அந்த ஒருத்தன் தலை ஒருத்தனை முதல்ல வெட்டுவார்ல, அதில் குப்புற ரத்தத்தோட பேரில் வந்தேன். என்ன வேலைக்கு வந்திய? தாளாசிக்கம்மா. அப்போ தாளாசிக்க முதுகுத்தூர்ல ஒரு கடவை கட்டி தரேன், நடத்துறீங்களா? எடுத்துட்டு வா முண்டை. இருந்து வந்துட்டாரு. கேரளாவில் வந்து கூல யாத்திரை மாதிரி இருந்தா அம்பு கூட்டு மதுரை சிரைச்சுக்கிட்டு லேசா ஓசை வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு பவுடரை போட்டுக்கிட்டு அப்புறம் அரைவேன். அப்படியே அடிச்சோம்னா புண்ணு வச்சிடும். ஒழுக்கமா இருக்கணும். தாளம் போடணும்.
ஹலோ ஹலோ. பெரிய கச்சேரி பாடுற மனம். உனக்கு எதுக்கு மைக்கு? நீங்க மட்டும் எக்க வைக்கிறீங்க. நான் சிங்கிங், நீ சூம்பிங். ஓகே ஓகே. கரெக்டா போன. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. அல இடையில வருவோம். ஆமா, ரோபோசங்கர் மிமிக்ரி பண்றாரு. கையில வச்சதை அடிங்க போ மர்மனே. பல்ல விலைக்கு விட்டுக்கிட்டு லேசா கொப்பளிச்சுக்கிட்டு அறையுவேன். இது ஒரு காமெடி சிரிப்பாரு வெண்ணமே. இல்லை அவங்க சிரிக்கல கொஞ்சம் என் தம்பிய அசிங்கப்படுத்தாதீங்க மிஸ்டர் நீக்குறோ. கரெக்டா போடுங்க. எப்படியோ தெரியும் கரெக்டா சொல்றேன். அப்பல இந்த பாட்டு கஷ்டமான பாட்டு. தாளத்தை எப்படி நல்லா வைடா. பூரா செந்தையும் பூரா லூசா இருக்காங்களே, இழுச்சு வை. 20 போதுமாமா தம்பி அப்படி நெஞ்சில ஆணி அடிச்சு இங்க இறக்கி விட்டு போயிருவேன். நான் குரு போட்டாவா எடுக்கிறேன். இங்க உண்டா ஒரு மயிரும் தெரியாது இந்த இருக்குல்ல. இதே மாதிரி. ஓகே மாமா. இன்னும் நல்லா உரி. என்ன உறிஞ்சு. ஏய் பூனை சூத்து மாதிரி வையா. இப்ப என்ன பூனை சூத்த வெட்டின மாதிரி இருக்கு. டேய் ரெடி போடணும். கரெக்டா போடணும். அந்த நானே ஊன் சொல்லக்கூடாது. இதுல போடு. வாய அப்படி வாய வச்சுக்கிட்டு இதுல போடு மாப்பிள. நானும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரிச்சாகன்னு போடு. ஓகே மாமா. ஓதா கலர் ரிப்பன். கரிச்சா என்ன சொன்னீங்க? கரிச்சா நீ தூரிய தாண்டா தானடா. உன்னை கந்து கந்தாவும் காத்த கறி வாயில கரிச்சா இல்லடா. இதுல ஏர்மோனிக்கே கோத்தா புருன்னு அதுல சொன்ன. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? அத்தி பழனி தேவர் மையம் உன கொண்டானே. தம்பி ஒழுக்கமா தாளம் போடணும். என் சித்தப்பு மையம் பாத்தியா என்ன ஏதாவது சொன்னா கொந்தளிச்சுருவாங்க. இந்த இங்க 3 பேர் இருக்காங்க. ஒரு ஏவி விட்டுன்னு வை. உங்களை மம்படிக்கிட்ட உன்னை வெட்டியே வருவாங்க. தம்பி நீங்களே நில்லுப்பா. என் 16 வயது. பொய் சொல்லாத. நான் 50 வயசு நிக்கிறேன். அத்தி என்ன எதுக்கு அடிச்ச மயிர்மேனே? மனநலம் பாதிக்கப்பட்டவன்டா. 3 மாசம் ஆச்சுடா. இவனை கூப்பிட்டு தாளம் போட சொல்லிக்கிட்டு இருக்க. லூசு போயலடா நீ. சொந்த சித்தப்பு மையனே நீ வெட்டி விட்டானே. அத்தி தோப்பூர் பழனி மையம் கொத்தனார் மையனே மண்டை உடச்சிட்டானே. எல்லாம் ஒன்னேல தான்டா பிரயத்தி நீ குதிமேனே. என்னைக்கு மேடையில முண்டமா நிக்கிறானா அன்னைக்கு தான் அவன் லூசா. என்னை லூஸ் பண்ணிட்டானடா. நீ மிருதங்க வாசிக்கணும். வீட்டுக்கு போ. நீ தான் ஏவி விடுற. கரெக்டா போன. ஓகே மாமா. 5 கரத்தை ஆன முகத்தை நெஞ்சில் பதித்திடுவோ. ஓம் அக்னேஸ்வரா குரானந்திரமஸ்வராத்த. ஓம் பத்திமடஸ்வரா திருமணமண. ஓம் நயனாரத சுமதிமே. ஓம் கிரமஸ்வரா திருமணமேஸ்வரா. ஓம் கிரமட திருமணம். வெள்ளி ஜவா துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ. எல்லாம் சரியாயிரும். இல்லை பஜனைக்கு பொங்கச்சோத்துக்கு போட்டவன ஏடா கூப்பிட்டு வந்து போட்டு சிச்சுக்கங்கப்பா. அவன் லூசுன்னு வெந்தாண்ட சொன்னேன். எங்க அண்ணன் சிஐடியா இருந்து கண்ட்ரேட்டா மாறிடுச்சு. தம்பி எம் கே ராதாகிருஷ்ணனை பாராட்டி சிம்ம குரலோன் சண்முகையா பாண்டியன் இலங்கை பாசறை மாரந்தை சார்பாக 100 ரூபாயும், கண்டிலான் செல்லச்சாமி அவர்கள் ரூபாய் 100, சீர்காழி சத்யா பிரதர்ஸ் கமுதி ரூபாய் 200, கே வாகைக்குளம் ஆதிரா ஜேசிபி சிவசிவா லாரி சர்வீஸ் கமுதி பெருமாள் தேவன்பட்டி காளி பிரதர்ஸ் பயலுக 100 ரூபாய், சவரியார்பட்டினம் எஸ்கே வெல்டிங் ஒர்க்ஸ் டார்வின் பயலுக ரூபாய் 100, கே வேப்பங்குளம் போலீஸ்காரர் இருப்பு முதுகுளத்தூர் அவர்கள் 100,
மூனாத்தூரி சுப்பிரமணியன் டிஎம்கே கிளைச் செயலாளர் மற்றும் சிறப்பு சார்பாய்வாளர் ஆர் பாண்டி, தூரி இருப்பு ராமேஸ்வரம் டிஎம்கே 16 வார்டு செயலாளர் மைத்துனர் ராஜேந்திரன் அவர்கள் 200 ஆக தம்பி அவர்களுக்கு அன்பளிப்பளித்திருக்கார்கள். இத்தனை பேர் கொடுத்து 1000 இல்லையா? ஹார்மோனியம் தம்பி கலைமணி அவர்களை பாராட்டி திருஆப்பனூர் ரமணா இந்தியன் ஆர்மி அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அத்தனை தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவரை அன்பு வாரிசுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த கலைமணி அவர்கள் டான்சன் காமை தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எனது அன்பு மச்சான் எங்களது மயில் ரேடியோ முதுகுளத்தூர் மயில் 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 பட்டம் நரிக்குடி அருகாமல குருவினந்த பாண்டி மேடைக்கு வாங்க. 3 பேத்துக்குமே என் அன்பு தம்பி கண்டிலான் மண்ணில் பிறந்து ஊருக்காவல் படையிலே காவல்துறைக்கு உதவியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தங்கப்பாண்டி. ஆப்பா 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 போட்டு இன்னும் 2 கொடுத்து விடுங்க. 2 குடும்பத்துக்கு காலாஞ்சியை கொடுத்து விடுங்க. நன்றி நன்றி. யூடியூப் எடுக்கிற 3 பேத்துக்கு நன்றிப்பா. நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள். மூனாத்தூரி உங்களிடம் பேசி கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் பெருந்தகை விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே என்னால் முடிந்த அளவுக்கு எத்தனை பேர்த்துக்கு 3 வேளை சாப்பாடு போட முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு எங்கள் ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய அந்த வழியிலே என்னால் முடிந்ததை நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பாசத்துக்குரிய MKR பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். தம்பி நான் போயிட்டு வரேன். பப்புலு ஆனந்த் வருவாங்க. டான்ஸ் வரும். பேசாமல் சத்தம் போடக்கூடாது. அது ஊராவிட்டு பிள்ளை அடுத்தையும் கொண்டாடித்தேன். கெஞ்சி கதறி வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். லேசாக கீரல் விழுந்தா கூட 900 ரூபா வாங்கும்ன்றிருக்கேன். அந்த பிள்ளை வரும். 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன். பப்புலு ஆனந்தராஜ் பயலுக பப்புலு மடு அல்லும் போயிட்டு வராப்பு. ஹலோ மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால மூணா தூரியில தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க ஆப்பா நாட்டு மாட கால மரவர் குலத்து கால வண்டியிட்டு பாயுங்கால மூணா துரியில தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாஞ்சு மோடும் மரவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மட கால ஓடி வருங்கால உக்கிரவாட்டிய வளர்த்த கால 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 ஏ மரவர் கால ஓடி வருங்கால எங்கையா உக்கிரவாட்டிய ராஜ வளர்த்த கால தேடி வருங்கால என்னாட்டு மலை கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல மாறவர பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க தூரியுள்ள மலை கால ஓய் ஓய் சீறி வருங்கால தெய்வீக திருமகனுக்கு உஜலப்பட்டி பகுதியில சிலை நிறுவனாரு எங்க ஐயா பாப்பாவட்டி முக்கிய தேவர் வளர்த்த கால சீரி வருங்கால பாப்பாவட்டி முக்கிய தேவர் வளர்த்த கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடு அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல மாறவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மரவர் குலத்து கால
தேடி பாயும் துரோகிகளை முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போட்டு அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க அப்ப நாட்டு மாட கால நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் என்னுடைய சிசியம் பிள்ளை மை ஸ்டூடெண்ட் 3 பேர் உள்ள இருக்காங்க 2 பேர் இப்போ வருவாங்க ஒருத்தையும் காலையில் 4 மணிக்கு வருவேன் அவன் மாமா பிள்ளையா இருப்பேன் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார் சின்னஞ்சிறு வயதிலேயே குடும்ப சுமையை சுமக்கிறான் என்னுடைய மாணவன் உண்மையிலேயே பாலமேடு பேர் போன ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு கிராமம் ஒரு பச்சிலம் குழந்தை 14 வயசு பையன் பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மாலால் முடியாது படுத்த பிறக்கையாதான் இருப்பாங்க அவங்க அப்பாவும் முடியாதவங்க ஆனால் இந்த தம்பி படித்து கொண்டே சுமையை சுமக்கிறான் மற்ற தம்பிகளுக்கு என்னுடைய மாணவன் பாலமேடு பப்புலும் ஒரு உதாரணம் அன்பு உறவுகளை வைத்து பொழப்புக்காகத்தான் என்னை பொறுத்தளவு பிறருக்கு உதவி செய்வதும் சரி வளர்த்து வர்றதும் சரி நான் செய்து கொண்டே இருப்பேன் ஆனால் நன்றி உறவுகளில் உள்ளவர்கள் எதிர்பார்த்து அது நினைச்சா போதும் நன்றி இல்லாதவனை பற்றி நான் பேச விரும்பவில்லை போய்கிட்டே இருப்பேன் நான் பாடுங்க ஏன்னா எங்கள் ஐயாவோட வழி அப்படித்தான் அள்ளி அள்ளி கொடுத்தாரு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவங்க தான் எங்கள் ஐயாவை குற்றவாளி மாதிரி பேசுறீங்க எல்லாரும் நல்லதுக்கு காலம் இல்லை அதனால தான் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொள்ளும் டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியவாமா இந்த தம்பி காத்திருக்க உனக்கு தானாமா டான்ஸுக்கார காத்திருக்கிறது உனக்கு தானாமா முதுகுளத்தூர் காட்சிக்கன் பயலுக ரூபாய் 200 தம்பி ராதா அவர்களுக்கு. முழுவத்தூர் யாரு? ஆட் சிக்கன் பயலுகளா? நன்றிய தம்பியல். என்ன சிக்கன்பா? ஆட் சிக்கன். உப்பு கறி திங்க மாட்டியா? என் தம்பியை ஊரா இப்போ வசனத்துக்கு அள்ளிடுவாங்க. அன்னைக்கு ஒரு கட்டவுட்டில் வெறும் 7வது படிக்கிறேன் இப்போ கட்டவுட்டை அடித்து கும்பாசத்துக்கு போட்டிருக்காங்க. ஒத்து பார்க்காதீங்க, வெக்கமாக இருக்குது. அதாவது பரவாயில்ல, இன்னொரு ஊரில் போட்டிருந்தாங்க வரு பேனரை தொட்டால் செருப்புட்டு அடிப்போம்னு போட்டிருந்தேன். அந்த ஊருக்குள்ள எவனா விஷயத்துக்கு போவானா? நன்றி.